என்னடா இது, என்னடா சீசன் இது, எவனாச்சும் பிளாக் மேஜிக் இது பண்ணி விட்டானா என்ன சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு? யாரை பார்த்தாலும் இன்ஜுரி ஆகிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா நேற்று தாங்க ராமகிருஷ்ணா கோஷ் வந்து நல்லா போட்டார். இப்போ பார்த்தா அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு, இந்த சீசன் ஃபுல்லாக விளையாட மாட்டார். என்ன சொல்கிறேனே தெரியலைங்க. நேற்று செமையாக போட்டாருங்க, பயங்கரமான கேட்ச் வேறு பிடிச்சாரு. நேற்று நம்ம பவுலிங் பார்த்தீங்கன்னா என்ன தான் 10 ஓவரில் 94 ரன் கொடுத்துருந்தாலுமே அடுத்த 10 ஓவரில் செமையாக புல் பேக் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் வந்து ராமகிருஷ்ணா கோஷ் ப்ளே பண்ணாருங்க. அண்ட் அவர் ஃபீல்டிங் பற்றி பேசே ஆகணும். நேற்று அவரோட கேட்ச் தாங்க மேட்சோட டோனே செட் பண்ணி கொடுத்தது நமக்கு. அண்ட் தூபேலாம் லட்டு மாதிரி கேட்சை விட்டுருக்கிறப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவ்வளோ அழகாக டைவ் அடித்து நல்லா கேட்ச் பிடிச்சாருங்க. அந்த கேட்ச் மட்டும் இல்லை, அவர் ரன்னிங்குமே சரி, நிறைய பவுண்டரி சேவ் பண்ணதாக இருக்கட்டும், பயங்கர அத்லட்டிக்காக இருந்தாருங்க பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல அடிஷன் மாதிரி தெரிஞ்சார். அண்ட் பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோயர் பால் போட்டார், நல்லா யாக்கர் போட்டார். என்னங்க இது, எவ்வளோ பேர் இந்த மாதிரி இன்ஜுரி ஆவாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ராமகிருஷ்ணன் கோஷ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆட முடியும். பெரிய மிஸ்ஸிங் ஆக்சுவலாக அவரோட மிஸ் பார்த்தீங்கன்னா. அண்டு இவர் மட்டும் கிடையாது, நம்ம அதாவது மற்ற டீமுக்கெல்லாம் இன்ஜுரி அப்படின்னா மேபி வந்து ஒரு ஸ்குவாட் பிளேயர் இன்ஜுரி ஆகிறாங்க. நமக்கு பார்த்தோன்னா பிளேயிங் 11லேயே எல்லோரும் இன்ஜுரி ஆகிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி எந்த டீமுக்கு ஆகுதுன்னே தெரியலங்க. ஆயுஷ் மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்தார். கரெக்டாக நம்ம வந்து ஒரு 2 மேட்ச் ஜெயித்தோம், கொல்கத்தாவோடையும் டெல்லியோடையும். சன்ரைசர்ஸ் கூட போய் 194 ரன் நல்லா பவுலிங் போட்டு நிறுத்தினோம். பவர் பிளேயில் நல்ல ஸ்டார்ட்டு. ஆயுஷ் மாதிரி ஆடிட்டு இருக்க வரைக்கும் அந்த மேட்ச் வந்து 2 ஓவர் மிச்சம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரைக்கு இன்ஜுரி ஆச்சு, அவர் அவுட் ஆனார், அந்த மேட்ச் கொலாப்ஸ். என்ன சொல்கிறேனே தெரியலைங்க. லைக் ஒவ்வொரு பிளேயரும் எப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹோப்னு வர்றப்போ ஏதோ ஒரு நியூஸு, ஏதோ ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சீசன் போயிட்டே இருக்குது. இவ்வளோ இன்ஜுரிலாம் ரொம்ப அதிகங்க. தோனி இப்போ வரைக்கும் ஆடவே இல்லை, தலை தோனி. கலீல் அகமது 3 மேட்ச்சு 4 மேட்ச்சுக்கு அப்புறம் ஓகே ஒரு மேட்ச் நல்லா போட்டார், திடீர்னு பார்த்தா அவரும் இன்ஜுரி. பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சு ஆடவே இல்லை, முதல் 3 மேட்ச்சு. அண்டு நேத்தன் எலிஸ் வந்து என்னங்க சொல்கிறது, சரியான எக்ஸ்பீரியன்ஸான பவுலருங்க நேத்தன் எலிஸ். நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன் நேத்தன் எலிஸ் மேலே. ஆனால் அவர் பார்த்தா அந்த சீசன் ஃபுல்லாக ஆடவே இல்லை. ஏன்னா ஒரு இன்ஜுரினா ஓகே, 2 இன்ஜுரினா ஓகே, மெயின் லெவலில் எத்தனை பிளேயருங்க இன்ஜுரி ஆவாங்க. அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைலாக இருந்தாருங்க. அது உண்மையுமே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல சீரியஸாக. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து அவருக்கு பதிலாக நம்ம வந்து குர்ஜப்னீத் தான் சூஸ் பண்ணுவோன்னு தோணுது. ஓகே, குர்ஜப்னீத் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காரு. ஆனால் என்ன விஷயம்னா குர்ஜப்னீத்தும் ஓட்டனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிமிலரான ஆளுங்க மாதிரி தான் பவுலிங் போடுவாங்க. அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி ஷார்ட் பிச் பால் தான் போடுவாங்க. ஓகேங்க, நம்ம ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டா, 9 மேட்ச்சுக்கு அப்புறம் இவ்வளோ இன்ஜுரியும் தாண்டி நம்ம வந்து 6வது இடத்துல இருக்கோம். ஒரு பிளே ஆஃப் ரேஸில் தான் இருக்கோம். அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்ங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஹோப் விடவே கூடாது. ராமகிருஷ்ணா கோஷ் எல்லாட்டையும் குர்ஜப்னீத் வந்து திரும்பியும் நல்லா போடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இவ்வளோ இன்ஜுரியெலாம் வந்து ரொம்ப அதிகங்க. ஒரு டீமுக்கு வந்து இவ்வளோ இன்ஜுரிங்கிறது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. பட் நம்ம இவ்வளோ இன்ஜுரியும் தாண்டி நம்ம வந்து ஒரு பிளே ஆஃப் ரேஸில் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஆனால் பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குங்க இவ்வளோ. ஆனால் இதுக்கப்புறம் நமக்கு எந்த இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னு நம்ம வந்து வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் ஒரு சென்னை ஃபேனாக பயங்கர டிசப்பாயிண்டட்.